வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்பன் நானோ டியூப்ஸ். இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு நானோ டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கார்பன் நானோ டியூப்ஸ் படிக்காமல் மற்ற டாப்பிக்கே போக மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக். இது வந்து ஹையர் ஸ்டடீஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, எலெக்டிவ் பேப்பர்ஸில் கேட்பாங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த நானோ டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் வந்துட்டாலே இந்த டாபிக் உள்ளே வந்துடும். ஸோ இது நீங்கள் எல்லாருமே படிப்பீங்க இதை. ஸோ அதனால் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து கீ பாயிண்ட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன், அப்படியே கவனிங்க. ஓகேங்களா, சொல்ல A carbon nanotube is defined as a tubular form of interlocking carbon atoms linked in hexagonal shape. இதில் 3 கீ பாயிண்ட் இருக்குது. ஒன்று, இது எப்படி இருக்குது, ஒரு டியூபுலர் ஃபார்ம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இன்டர்லாக்கிங் கார்பன் ஆட்டம்ஸ், இதில் ஒவ்வொன்றும் கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் லாக் ஆகிருக்கும். அப்புறம் ஒரு ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்குங்களா. இதுதான் விஷயமே, இதுதான் கார்பன் நானோ டியூப்னு சொல்லுவோம். இட் கேன் பி விஷுவலைஸ்ட் ஆஸ் எ ஷீட் ஆஃப் கிராஃபைட். இது எப்பயுமே ரோலிங்கில் தான் இருக்கும். இது நம்ம அப்படியே ஒரு ஷீட் மாதிரி கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ரோல் ஆகிக்கும். இதுதான் கார்பன் நானோ டியூப். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். எல்லாமே எப்படி ஷேப்பில் இருக்குது பாருங்கள், ஹெக்ஸாகோனல் ஷேப்பில் இருக்குது. அப்படின்னா என்னதுன்னா எல்லாமே கார்பன் எல்லாம் கோவலன்ட் பாண்டால் லாக் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம், ரோல் பண்ணி ஒரு கார்பன் நானோ டியூபாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வேரியஸ் ஷேப்ஸ் கேட்டகரிஸ் கிடைக்கும். அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். சரி, இந்த கார்பன் நானோ டியூப்னு சொல்கிறோம். அதோட சைஸ் எப்படி தான் இருக்கும், டயாமீட்டரில் பார்க்கும்போது ஒரு நானோமீட்டர் தான் இருக்குமே. லென்த்தில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, வித் ஈச் கார்பன் ஆட்டம் கோவலண்ட்லி பாண்ட். ஸோ எல்லா கார்பனும் எதில் பாண்ட் ஆகிருக்கு, கோவலண்ட் பாண்ட் படிச்சிருக்கணும் லோவர் கிளாஸஸில். ஸோ ஒரு கார்பன் மற்ற இருக்கிற சுற்றி இருக்கிற கார்பன் கூட கோவலண்ட் பாண்டு கூட அட்டாச் ஆகிருக்கும். சரி, இப்போ டைப்ஸுக்கு வருவோம். டைப்ஸ் ஆஃப் கார்பன் நானோ டியூப். இதை வந்து நம்ம டைப்ஸ் வச்சு கேட்டகரிஸ் வச்சு பிரிப்போம். பேஸ்ட் ஆன் முதல்ல ஸ்ட்ரக்சர், அதாவது எத்தனை டியூப்ஸ் இருக்குது அதன் அடிப்படையில் பிரிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் டியூப்ஸ். ஸோ 1 ஒரு டியூப் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே ஒரு டியூப் இருந்துச்சுன்னா அதை சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்னு சொல்லுவோம். இதுவே 2 இருந்துச்சுன்னா டபுள் வால்டு கார்பன் நானோ டியூப்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் நம்ம 3 வகையை பிரிக்கலாம். ஆர்மச்சர் ஸ்ட்ரக்சர், ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர், கைரல் ஸ்ட்ரக்சர். 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேஸ்ட் ஆன் நம்பர். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ரோல் இருக்கா, அப்போது சிங்கிள். இதில் பாருங்கள் 2 இருக்குது பாருங்கள், உள்ளே 1 இருக்குது, வெளியில் 1 இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய இருக்குது, 3க்கு 4க்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இதான் மல்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப். அப்போ இதில் என்ன இருக்கும், சிங்கிள் ஒரே ஒரு ஷீட் மட்டும் இருக்கும், கிராஃபின் ஷீட் மட்டும், அதை அப்படியே ரோல் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம், ஹீட்டை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியும் அதிகம் இதில். சரி, டபுள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போது மேலே ஒரு ரோல் இருக்கும், உள்ளே ஒரு ரோல் இருக்கும், அதாவது கான்சென்ட்ரிக். ஸோ 2 கான்சென்ட்ரிக் கிராஃபின் ஷீட்ஸ் ஆர் ரோல்டு. அதை நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து அவுட்டர் டியூப் என்க்ளோசஸ் த இன்னர் டியூப். மேலே ஒரு டியூப் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு டியூப் இருக்கும். ஓகேங்களா, மல்டி வால்டு கார்பன் டியூப்ஸ் நிறைய இருக்கும், கான்சென்ட்ரிக். ஓகேங்களா, மேலே ஒரு டியூப், அதுக்குள்ளே ஒரு டியூப், அதுக்குள்ளே ஒரு டியூப், இந்த மாதிரி மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸும் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே ரோல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் பார்க்க போகிறோம், அதோட ஓரியன்டேஷன். ஓகேங்களா, இந்த ஹெக்ஸாகனல் ஷேப் இருக்குது இல்லையா, அதோட ஓரியன்டேஷன் அடிப்படையில் நம்ம 3 ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். ஆர்ம்சேர், ஜிக்ஸாக் அண்ட் கைரல். அங்கே ஆர்மச்சேர்னு சொல்லியிருப்பேன், அந்த ஏவை ரிமூவ் பண்ணிங்க, ஆர்ம்சேர். ஓகேங்களா, ஆர்ம்சேர், ஜிக்ஸாக் அண்டு கைரல். சரி, இங்கே பாருங்கள், இது ஷேப்பில் பாருங்கள், இது வந்து ஒரு நார்மல் ஒரு கார்பன் நானோ டியூப். இது அப்படியே இங்கே பார்க்கலாம், பிரித்து பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஆர்மச்சேரில் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் 30 டிகிரி மெட்டாலிக்காக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜிக்ஸாக்ல பார்க்கும்போது அலைன் ஆங்கிள் இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், 0 டிகிரி. உங்களுக்கு அந்த ஹெக்ஸாகன் பார்க்கும்போது தெரியும், இப்படி இது எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஹெக்ஸாகன். இது பாருங்கள், இப்படி மாறிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது 30 டிகிரியில் இருக்கும். இது வந்து 30 டிகிரிலேருந்து, அதாவது 0 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே அந்த ஓரியன்டேஷன்ஸ் மாறிட்டுருக்கும். அதான் கைரல். ஓகேங்களா, ஸோ இதுவும் செமி கண்டக்டர், இதுவும் செமி கண்டக்டர்.
ஆனால் இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா மெட்டாலிக்காக தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஆங்கிள் எக்ஸாக்டாக 30 டிகிரியில் இருக்கும்போது மெட்டாலிக்காக ஆக்ட் ஆகும் இந்த கார்பன் நானோ டியூப். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர். கார்பன் நானோ டியூப் with the hexagons lined up parallel to the axis of the nanotube. ஸோ அங்கே இருக்கிற ஹெக்ஸகன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது கரெக்டாக ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு ஹெக்ஸகனும் வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே இருக்குது பாருங்கள், 1 2 3 இந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம், ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு என்ன ஆங்கிள் எப்பயுமே 30 டிகிரி தான். நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர், மாறி மாறி இருக்கும். அப்போ எப்படி இருக்கும், chiral angle 0 degree. ஓகேங்களா, the hexagon oriented in a circle around the nanotube. இங்கே பாருங்கள், அப்படியே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா, 1 2 ஜிக்ஸாக் 1 அப்படியே கீழே வராமல் மாறி இருக்குது பாருங்கள், அப்படி அப்படி. ஸோ அந்த ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆங்கிள் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் 0 டிகிரியில். இப்படி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர்டு கார்பன் நானோடியூப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் chiral ஸ்ட்ரக்சர். இது வந்து எந்த ஒரு லைனும் ஃபார்ம் பண்ணாது, மாறுபாடுகள் அதிகமாக இருக்கும். கார்பன் நானோ டியூப் வித் ட்விஸ்ட் அண்ட் ஸ்பைரல், இப்படி இப்படி பிணைஞ்சு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஆகாது, அங்கே ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் ஆகாது. அப்போ இதை chiral ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதோட ஆங்கிள் பார்த்துட்டோம்னா 0லேருந்து 30 டிகிரி, எந்த டிகிரியில் வேணால் இருக்கலாம், மாறி மாறி இருக்கும் இல்லையா ட்விஸ்டரில், அதனால். ஸோ நம்ம ஒரு கார்பன் நானோ டியூப்ஸை தயாரிக்கணும்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன், லேசர் அப்ளேஷன், இந்த டெக்னிக்லாம் பயன்படுத்தி இந்த கார்பன் நானோ டியூப்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம் நல்ல அதிகமான ஹீல்டில். சரி, கார்பன் நானோ டியூப்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, இதில் நிறைய கேட்டகரி இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலாக பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரென்த் அதிகம், ரொம்ப தின்னாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப நேனோ இல்லையா, தின்னாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிள், நம்ம நல்லா என்ன பண்ணலாம், நல்லா மடிக்க முடியலாம். எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டோம்னா ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, நல்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். எலக்ட்ரானிக் பக்கம் வரும்போது டியூனபிள் பேண்ட் கேப்னு தெரியும் இல்லையா, கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில அந்த கேப் இருக்குல்ல, அதை பேண்ட் கேப். ஸோ அது பேண்ட் கேப் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். அதனால் நம்மளுக்கு எதன் அடிப்படையில்னா அந்த கார்பன் நானோ டியூபோட டயாமீட்டர் அடிப்படையில் தான் இது எல்லாமே அந்த பேண்ட் கேப் வேரி ஆகும். ஓகேங்களா, தேர்மல், நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம அந்த டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, நல்ல மேக்னெட்டிக் கோஹெர்சிவிட்டி. அது என்ன சார் கோஹெர்சிவிட்டினா, இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து மேக்னெட்டிக்காக இருக்குது, அதில் மேக்னெட்டிக் பவர் இருக்குது, நம்ம ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மொத்த மேக்னெட்டிக் பவரையும் நம்ம 0 கொண்டு வரல, அது கோஹெர்சிவிட்டி, அது வந்து இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கெமிக்கலாக பார்க்கும்போது பெட்டர் கேட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி, ஏன்னா அதில் சர்ஃபேஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டு தானே, இது கார்பன் நானோ டியூப் ஒரு பக்காவான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் கேட்டாலிட்டிக் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து 100 டைம்ஸ் அதிகம். இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் ஹேவ் ஸ்ட்ரென்த் 100 டைம்ஸ் கிரேட்டர் தென் ஸ்டீலை விட. பார்த்துங்க, அப்போ ஸ்டீலை விட இது அதிகம்னு. ஓகேங்களா, அப்போ மெக்கானிக்கலாக இது ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், கீ அப்ளிகேஷன் ஏரியாஸ். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கும் பார்த்தா சோலார் செல்லு, ஃபியூவல் செல்லு, ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேலாம் இருக்குது இல்லையா, அதில் பயன்படுத்துகிறோம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வரும்பொழுது ஏர்க்ராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஃபியூஸ்லேஜ், விங்ஸு, அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வரும்போது ஸ்டோரேஜுக்காக இது பயன்படுத்துவோம். ஓகேங்களா, ஹை டென்சிட்டிக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் வரும்பொழுது டிடெக்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் இந்த என்விரான்மெண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது தான் they are used in medical imaging for disease diagnosis and in gene and drug delivery system. ஸோ ட்ரக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் செலுத்துறதுக்கு, அப்புறம் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இதுதான் முக்கியமாக வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இல்லையா, ஹெல்த்து. ஸோ பயோமெடிக்கலில் தான் ரொம்ப முக்கியமாக இது பங்களிக்குது இந்த நானோ டியூப். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேனோ ரோபோட்டை வந்து சிஎன்டி மூலயமா நம்ம ரெடி பண்ணி நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி, ஓகேங்களா, அந்த நியூரான் நெட்வொர்க்லாம் இருக்குல்லையே, மூளையில் இருக்க நியூரான் நெட்வொர்க்ஸ், அது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு கார்பன் நானோ டியூப்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நம்மளுடைய சொசைட்டியில். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், 1 by 1 எடுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. கார்பன் நானோ டியூப்னா என்ன டெஃபினிஷன், அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அதோடைய சைஸ் பற்றி சொல்கிறோம், அதோடைய டைப்ஸ்,
அதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டியூப்ஸ் அடிப்படையில் ஸ்ட்ரக்சர்ஸ், சிங்கிள் வால்டு, டபுள் வால்டு, மல்டி வால்டு. ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்ம் சேரு, ஜிக்ஸாகு, கைரல். ஸோ அதுக்கான டயக்ராம் சிம்பிளாக வரைஞ்சால் கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஆர்ம் சேர் ஸ்ட்ரக்சர், ஜிக்ஸாகு, கைரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஆங்கிள்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதுங்க, தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி இந்த கார்பன் நானோடியூப்ஸ் தயாரிக்கலாம் பெட்டராக? கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன், லேசர் அப்ளேஷன் மெத்தட். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், தேர்மல், அப்புறம் மேக்னெட்டிக், கெமிக்கல், மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், எங்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்துகிறோம்? முக்கியமாக எங்கே பயன்படுத்துகிறோம்? பயோமெடிக்கலில். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.